கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கவனிங்க, இன்னைக்கு நாம மட்டும் இல்லை, நம்ம ஊர், நம்ம ஜனம், நம்ம உறவுகள் எல்லாத்தையும் ஆசீர்வதிக்கிற நாள் இந்த நாள். எப்படி நான் சொல்றீங்க அப்படின்னு கேட்டால், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய உறவுகள் எல்லாமே, நான் நேற்று தினத்தில் உங்களுக்கு அருமையாக அந்த பெத்லகேமில் என்ன நடந்தது என்று சொல்லி இதுவரைக்கும் அறியாத சில பகுதிகளில் எடுத்து அது மரியாதை கூட கர்த்தர் ஆசீர்வதித்து இலகுவான ஒரு பிரசவம் கொடுத்து கர்த்தர் மகிமையாய் சேர்த்து அவளுக்கு ஒரு குறை இல்லாமல் பலப்படுத்தி கொண்டு வந்து நிறுத்தின இடம் பெத்லகேம். அவளுடைய உறவுகள், அவளுடைய நண்பர்கள், அவளுடைய மூதாதையர்கள் எல்லாரும், அல்லது அவளுடைய யோசேப்பினுடைய மூதாதையர்கள் எல்லாம் இருக்கிற அந்த இடத்துல அனுகூலம் பண்ணுகிற இடத்துல கொண்டு வந்து கர்த்தர் சேர்த்தார் என்று சொல்லி சில காரியங்களை உங்களுக்கு நான் கற்றுக் கொடுத்தேன். இன்னைக்கு நாம் மீகா 5வது அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, மீகா 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது, எப்பிராத்தா எனப்பட்ட பெத்லகேமே, நீ யூதேயாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறியதாய் இருந்தும் இஸ்ரவேலை ஆள போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருவார். அவருடைய புறப்படுதல் அநாதி நாட்களாகிய பூர்வத்தினுடையது. அநாதி நாட்களாகிய பூர்வத்தினுடையது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பூர்வத்திலேயே, அதாவது இயேசு என்கிற ஒரு பெயர் மரியாளுக்கு கொடுக்கப்பட்ட அன்னையிலிருந்து தான் இயேசு இருந்தார் அல்ல, அவர் அநாதி தேவன். அல்லேலூயா. அவர் அநாதி தேவன். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவருடைய தோளின் மேல் இருக்கும். அவர் கர்த்தர், அவர் அநாதி தேவன். அவருடைய அந்த பிறப்பு, நான் ஏன் பிறந்தார், ஹிடன் காட், ரிவீல்டு காடா, எப்படி மறைக்கப்பட்ட உண்மையை வெளிப்படுத்த தேவன் தாம் பிறந்து அதை வெளிப்படுத்தினார் என்று வேதங்களில் இருக்கிற சில காரியங்களை உங்களுக்கு நான் காண்பித்தேன். அப்பொழுது ஆண்டவர் தம்மை வெளிப்படுத்தும் போது ஏன் இந்த பெத்லகேமில் அவர் பிறந்தார், அந்த நாட்களில் இந்த பாலஸ்தீனுக்கும் இன்னைக்கும் அது பிரச்சனை நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் பாலஸ்தீனுடைய முதல் தலைவராக அல்லது அதனுடைய பிரதமராக வந்தவர் யாசர் அரஃபத். அப்பொழுது எப்பொழுதும் இந்த பாலஸ்தீனில் நம்ம பிரித்து வாழ முடியல, ரொம்ப பிரச்சனையாக இருக்குது. ஒரு ஐநா சபையின் மூலமாக ஒரு தீர்மானம் போட்டு அந்த தீர்மானத்தின் அடிப்படையில் நாம் ஒரு சமாதானம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி, அன்றைக்கு இதை நெத்தன்யாகு தான் இருந்தார். அப்போ இவங்களை எல்லாரையும் ஒன்று சேர்த்து ஒரு சமாதான உடன்படிக்கை பண்ணணும் போது எங்கே வச்சுக்கலான்னு அமெரிக்காவினுடைய பிரசிடென்ட் கேட்குறார். அப்போ யாசர் அரஃபத், பாலஸ்தீனுடைய தலைவர், எல்லாருக்கும் இன்றைக்கும் தவறாக தான் சொல்லுவாங்க, அதனால் அவர் சொன்னார் பெத்லகேமில் வைக்கணும்னு. எல்லாருக்கும் ஆச்சரியம். இந்த உடன்படிக்கை உலகத்தின் பிரசித்தி பெற்ற பாலஸ்தீன சமாதான ஒரு உடன்படிக்கை. அந்த சமாதான உடன்படிக்கையை ஏன் அமெரிக்காவில் வச்சுக்கலாமே, டெல் அவிவில் வச்சுக்கலாமே, ஜெருசலேமில் வச்சுக்கலாமே, நீங்கள் ஏன் இந்த பெத்லகேமில் வைக்கிறீங்க அப்படின்னு சொன்னோன்னே அவர் சொன்னார், உலகத்தின் மையத்தில் இருக்கிற ஒரு பட்டணம் என்று சொன்னால் அது பெத்லகேம் தான். இங்கே செய்யப்படுகிறது உலகத்துக்கே போகும் என்பதற்கு இயேசுவின் பிறப்பு இங்கே அமைந்தது காரணம் என்று சொன்னார். அல்லேலூயா. என்னைக்கு உலகத்துக்கே ஒரு நற்செய்தியாக நீங்கள் மாறுவீங்க தெரியுமா, உங்கள் மையமாக இயேசு உங்களுக்குள் வாழும்போது. அல்லேலூயா. உங்கள் மையம். அதனால் பெத்லகேம் என்றால் அப்பத்தின் வீடு. அப்பத்தின் வீடு என்று சொல்லும்போது அதில் எப்பிராத்தா என்கிற அந்த வார்த்தை வரும்போது, அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா ஃப்ரூட்ஃபுல்ன்ற அந்த வார்த்தை கனி தருகிறது, நிறைவு. ஒரு பயிரின் முதிர்ச்சி தான் கனி தருதல். உங்கள் வாழ்க்கையினுடைய முதிர்ந்த ஒரு அனுபவம் தான் கனி தருதல். எனவே ஒரு முதிர்ந்த அனுபவம், கனி தருதல். உலகத்திலேயே அல்லது அன்னைக்கு இஸ்ரேல் தேசத்திலேயே மிகவும் உயர்ந்த கோதுமை கிடைக்கிற இடம் அந்த இடம் பெத்லகேம். திருநெல்வேலிக்கு போனால் என்ன வாங்கிட்டு வரணும், இன்னைக்கு என்ன கொடுக்கணும் உங்களுக்கு? அதனால் திருநெல்வேலிக்கு போனால் கொஞ்சம் அல்வா வாங்கிட்டு வாங்க, திருப்பதிக்கு போனால் லட்டு வாங்கிட்டு வாங்கன்னு சொல்கிற உலகம்.
இல்லையா? ஆனால் அந்த நாளில் நீங்கள் இந்த பெத்லகேமுக்கு போனீங்கனாலே உடனே நான் வரும்போது கொஞ்சம் ரொட்டி என்ன பண்ணுங்க வாங்கிட்டு வாங்கன்னா, அங்கே சுடுற ரொட்டி அவ்வளோ ஃபேமஸ். அதில் தான் அப்பத்தின் வீடுன்னே பேர் வச்சாங்க. அது அந்த பேரே அதாவது ஹவுஸ் ஆஃப் பிரெட் அப்படின்னு அதுக்கு பேரே வச்சாங்க. அதுக்கு அடுத்தது அந்த இடம் ரொம்ப ரொம்ப முக்கியமான இது என்னன்னா, எருசலேமிலிருந்து அருகில் இருந்த ஒரு சின்ன ஒரு கிராமம். அங்கே இருக்கிற அந்த புல், அங்கே இருக்கிற சூழ்நிலை, அங்கே இருக்கிற ஆடுகள் விசேஷமான ஒரு ஆடுகள். அந்த ஆடுகள் இப்போ உதாரணமாக நம்ம ஒரு ஆடு இப்போ 5000 ரூபா விற்குதுன்னு வச்சுங்களேன், அங்கே இருக்கிற ஆடு 50,000 ரூபா சொல்லுவான். ஏன்னா அப்படி அந்த அந்த ஜாதியே அப்படிப்பட்ட, அதனுடைய கறியே அப்படி ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். சும்மா மேய்க்க விடல ஈசாய் தாவீதை, அவ்வளோ வருமானம் அதில். அதில் அந்த அந்த அதில் அதில் முதலாவது பிறக்கிற அந்த குட்டியை விசேஷமாக வைப்பாங்க, விலையேற பெற்றதாக அதை கொடுப்பாங்க. அது எருசலேமில் 1 வயது குட்டி அன்றைக்கு மனிதனுடைய பாவத்தை தீர்க்கிற ஆட்டுக்குட்டியாக இருந்தது. உலகத்தின் பாவத்தை தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி பெத்லகேமில் பிறந்ததுனால ஆட்டுக்குட்டிகளுக்கும் விடுதலை, ஆடுகளுக்கும் விடுதலை. அல்லேலூயா. கர்த்தர் என்னுடைய மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன் என்று சொல்லத்தக்கதாக அந்த மேய்ப்பர் ஈசாயினுடைய வம்சத்தில், தாவீதினுடைய வம்சத்தில் அந்த இடத்துல பிறந்தார். சரி, இந்த பெத்லகேமை குறித்து என்ன சொல்லலாம் அப்படின்னு நினைக்கும் போது, சிறுமைப்பட்டவர்களுடைய ஆறுதலின் பட்டணம். அந்த நாளில் அடைக்கல பட்டணம் என்று இருந்தது. ஆனால் ஆறுதலின் பட்டணம், ஒரு சின்ன ஊர் தான், ஆயிரங்களில் நீ சிறியவன் தான், ஆனால் நீ ஒரு அடைக்கல பட்டணம். அன்னைக்கு என்ன நடந்தது என்பதை அதனுடைய சரித்திரத்தில் பார்க்கும்போது, ரூத் சரித்திரத்தில் அதை குறித்து சில காரியங்கள் வருகிற 1வது அதிகாரம் 19ஆம் வசனம், 1வது அதிகாரம் 19ஆம் வசனம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எடுத்துட்டீங்களா? ரூத் 1வது அதிகாரம் 19ஆம் வசனம். அப்படியே இருவரும் பெத்லகேம் மட்டும் நடந்து போனார். அவர்கள் பெத்லகேமுக்கு வந்தபோது ஊரார் எல்லோரும் அவர்களை குறித்து ஆச்சரியப்பட்டு, இவள் நகோமியோ என்று பேசிக்கொண்டார்கள். அதற்கு அவள், நீங்கள் என்னை நகோமி என்று சொல்லாமல் மாறாள் என்று சொல்லுங்கள், சர்வ வல்லவர் எனக்கு மிகுந்த கசப்பை கட்டளையிட்டார். நீ எந்த நிலைமையில் வந்தாலும், நீ யார் என்பதை அறிந்திருக்கிற ஒரு ஜனத்தின் நடுவில் கர்த்தர் உன்னை கொண்டு போய் வைப்பார். முகம் மாறி வறுமை சிலருடைய உடலை மாற்றிவிடும், முகத்தை கருக்கிவிடும், உடையை மாற்றிவிடும், உள்ளத்தையும் உடைத்துவிடும். வறுமை, இறப்பு, இழப்பு, அடையாளமே தெரியாமல் சிலரை மாற்றிவிடும். வறுமை, இழப்பு நம்மை அடையாளமே தெரியாமல் மாற்றிவிடும். இந்த நகோமியினுடைய பிரச்சனை என்ன? அப்போ ஒரு பஞ்சம் வந்துச்சு. அப்படியே கணவன் சொன்னார், பக்கத்தில் நம்ம போய்க்கலாம். ஒரு பெரிய லேண்ட்லார்டு, அவங்களுக்கு ஒரு பெரிய நிலம் இருந்தது, அங்கேயே அவங்களுக்கு நிலம் இருந்தது. அவங்களுக்கு ஒன்றும் வருமானம் இல்லாமல் இல்லை, பஞ்சம் வந்துடுச்சு. அப்போ அந்த பஞ்சத்தை தீர்க்கிறதுக்கு நம்ம எல்லோரும் புறப்பட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நகோமியை கூட்டிகிட்டு இவர் தனியாக போயிட்டார். போகும்போது அவர் இந்த எலிமெலேக்கு அங்கே போய் இந்த மக்கள் மத்தியில் வாழணும் அப்படின்னு சொல்லி மோவாப்பில் போயிட்டு அங்கே பார்த்தோன்னா கொஞ்சம் அவருக்கு பிடிச்சிருந்தது. மோவாப்பியரோடு கூட சம்பந்தம் கலக்கக்கூடாது, மோவாப்பியரோடு கூட உறவு வைக்கக்கூடாது அப்படின்னு பைபிள் சொல்லுது. துன்மார்க்கருடைய ஆலோசனைப்படி நடவாமல்னு சொன்னோன்னே நீங்கள் கர்த்தரின் வேதத்தின்படி நடக்கிறவன் பாக்கியவான் வரைக்கும் நீங்கள் சொல்லிடுவீங்க. இதெல்லாம் தெரிஞ்ச ஜனங்க தான், எல்லாம் தெரிஞ்ச ஜனங்க தான். ஆனால் பஞ்சம்னு வந்த பிறகு என்ன பண்ணுறது? கர்த்தர் இருந்த என்ன பிரயோஜனம்? என் வீட்டில் இவ்வளோ பஞ்சம் இருக்குது, கஷ்டம் இருக்குது அப்படி சொல்கிற ஒரு கூட்டம் இருக்க தானே செய்து. ஏன் அன்னைக்கு நடக்கிற பிரச்சனையை தான் நம்ம பார்ப்போம். தேவன் நித்தியத்தை நமக்கு உடன்படிக்கையாய் வைப்பார். அல்லேலூயா. தாவீதோடு கூட செய்த நித்திய உடன்படிக்கையை கர்த்தர் நம்ம மேல் வைத்திருக்கிறார். அது அவங்களுக்கு புரியல. அப்போ இந்த மோவாப்பியரை ஏன் அம்மோன் புத்திரரோடு கூட நம்ம உறவு கொள்ளக்கூடாது அப்படின்னா, லோத்தின் காலத்தில் ஏற்பட்டது. லோத்தினுடைய மனைவி உப்பு தூண் ஆயிட்டா,
லோத்தினுடைய பிள்ளைகள் 2 பேருக்கும் தகப்பனிடத்திலிருந்து பிறந்த சந்ததி தான் இந்த மோவாப் சந்ததி. எவ்வளோ ஒரு அசிங்கம் பாருங்க. ஏன்பா இதெல்லாம் உனக்கு தேவையா, இங்கெல்லாம் ஏன்டா போற அப்படின்னு கர்த்தர் கேட்டு தான் அங்கே வேணாம் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் இவங்க போனாங்க, 100 மைல் கீழே இறங்கி போனாங்க. அந்த மோவாப் என்பது இவங்க இருக்கிற இந்த பெத்லகேமிலிருந்து அப்படி இறங்கி போகிற ஒரு இடம், இறங்கி போகிற இடம். அப்படி இறங்கி போய் அங்கே வாழ்ந்த வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஆரம்பத்தில் சந்தோஷமாக இருந்தது. 10 வருஷம் அங்கே இருந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி 10 வருஷம் முதல்ல ஆரம்பத்தில் அப்படி கொஞ்சம் இருந்த போது அப்போ அந்த ஊர்லேயே இவனுக்கு பிள்ளைகள் பிறக்கிறாங்க. பிள்ளைகள் பிறக்கும்போது அந்த ஊரில் என்ன வழக்கமோ தெரியல, இவன் பேர் வைக்கும்போது நம்ம ஊரில் மண்ணாங்கட்டி அப்படின்னு சொல்கிறோம்ல, மண்ணாங்கட்டின்னு ஒரு பேர். அப்புறம் நம்ம ஊருக்கு இதில் அப்புறம் இன்னொரு பேர் சொல்லுவேன் அடிக்கடி, அதனால் வேணான்னு விட்டுறேன். அதனால் நம்ம ஆளுகளுக்கு பேர். அங்கே அவனுக்கு அந்த பிள்ளைங்க வளர்றாங்கல்ல, அந்த நேரத்தில் அந்த பிள்ளைகளுடைய பேர் மக்லோன் அப்படின்னா வியாதின்னு அர்த்தம், கிளியோன் அப்படின்னா வலின்னு அர்த்தம். மோவாப்பில் போய் அவன் சந்தித்தது என்னவோ அன்றைக்கி அது ஒரு பேர் இருக்குது. ஒருத்தன் உடம்பு ஃபுல்லாக அப்படியே முடியோடு கூட பிறந்தான். அதுக்கு ஈசாக்கு என்ன தெரியுமா பேர் வச்சான் சொல்லுங்க? ஏசா. ஏசானா என்ன அர்த்தம்? உடம்பெல்லாம் மயிராக வந்துட்டான் அப்படின்னு பேர் வச்சான். பேரு அவன் பேர் அப்படி. இன்னொருத்தன் வந்தான், கையை காலை பிடிச்சிக்கிட்டே வந்தான். டேய் பிறக்கும் போதே திருட்டு பைய, காலை பிடிச்சிக்கிட்டே வரான் அப்படின்னு அவனுக்கு திருட்டு பையனே பேர் வச்சான். அவன் பேர் என்னது? யாக்கோபு. அது தமிழில் நேராக தமிழில் சொன்ன திருட்டு பைய, முடிக்கலாம் பாரு திருட்டு பைய மாதிரி அப்படின்வாங்கல்ல, அது மாதிரி பேர் வச்சான். அந்த மாதிரி இவனுக்கு என்ன வலியோ இவனுக்கு என்ன வியாதியோ வச்சுட்டான். அதே மாதிரி சொன்னால் சின்ன வயசுலேயே பிள்ளையை விட்டுட்டு இறந்துட்டான். இவளுடைய நகோமியுடைய வாழ்க்கை இவங்க 2 பேரையும் வளர்க்க வேண்டியது இருந்துச்சு அந்நிய தேசத்தில். அது எவ்வளோ கடினமான ஒரு காரியம். அந்த பிள்ளைங்க வளர்ந்தாங்க, கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. அங்கே இருக்கிறவங்க கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. ஒருத்தி பேர் ஓர்பால், இன்னொருத்தர் பேர் ரூத்து. நல்லா தான் பேர் வச்சு எல்லாம் அழகாக கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. ஆனால் இந்த 2 பிள்ளைகளும் செத்து போனாங்க. அப்போ ரொம்ப மனவேதனை தாங்க முடியாமல் தான் இப்போ கடைசியில் இந்த 2 பேரையும் பார்த்து சொல்கிறேன். கொஞ்சம் அதாவது அவங்களுடைய இடத்த விட்டு ஒரு 4 மைல் தூரம் நடந்து வந்துட்டாங்க. சொல்கிறாங்கம்மா நீங்கள் திரும்பி போங்கம்மா, ஏமனோடு கூட வரீங்க, நான் என்ன இன்னொரு கல்யாணம் பண்ணி இன்னொரு பிள்ளையை பெற்றா கொடுக்க முடியும், எதுக்கு நீங்கள் என்னோடு கூட வரீங்க, நீங்கள் ஒரு நல்ல மாப்பிள்ளையை பார்த்து கல்யாணம் பண்ணிட்டு நல்லா இருங்க அப்படின்னு. ஐயோ மாமி உங்களை விட்டு எப்படி போவேன்னு கட்டி பிடிச்சி அப்படியே கிளம்பிட்டா முத்தமிட்டு ஒருத்தி. அவள் பேர் ஓர்பால். ஓர்பால்னா என்ன அர்த்தம் தெரியுமா? கழுத்துன்னு அர்த்தம். இந்த கழுத்து இப்படியும் திரும்பும் இப்படியும் திரும்பும், அதனால் இந்த கழுத்து திரும்பி போயிடுச்சு. அந்த கழுத்து என்ன பண்ணிடுச்சு? திரும்பிச்சு. ஆனால் சரித்திரத்தில் பார்த்தீங்கன்னா சூப்பர். அவள் போய் காத்துன்னு ஒரு இடத்துல போய் இருக்கிறதுலே உயரமான ஒரு மனுஷனை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்டான். சாதாரணம் இல்லை, கத்தரை விட்டு போனால் அவள் பாட்டு பைத்தியக்காரி ஒருத்தி ரூத்து போகிறா. எனக்கு எவ்வளோ பெரிய மாப்பிள்ளை கிடைச்சா தெரியுமா? அப்படி உயரமான மாப்பிள்ளை, அவனை மாதிரி ராட்சதன் அப்படின்னு. கடைசியில் அவனுக்கு 5 பேர் பிறந்தாங்க. 5 பேர் பிறந்தாங்க அந்த குடும்பத்தில். அந்த 5 பேரும் ராட்சதர்கள். அப்போ அது பாருங்க, கத்தரை விட்டு போனால் நான் என்ன கெட்டா போயிட்டேன், நல்லா தானே இருக்கிறேன் அப்படின்னு. பாருங்க, கர்த்தர் சந்ததிகளோடு கூட இருக்கிறார். நீதிமானின் சந்ததிகளோடு கூட இருக்கிற தேவன், சந்ததி சந்ததியாய் ஆசீர்வதிக்கிற தேவன். அப்போ இந்த ரூத்து சொல்கிறா, மாமி என்ன தான் இருந்தாலும் உங்களை மாதிரி ஒரு அன்பு, உங்களை மாதிரி ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கை நான் யாருக்கிட்டையும் என்ன பண்ணதில்லை, பார்த்ததில்லை. என் கணவன்கிட்ட பார்க்காதது, என் மாமனார் யாருன்னு எனக்கு என்ன பண்ணது தெரியாது. ஆனால் நீங்கள் தான் என்னுடைய உலகமாக இருந்தீங்க. உங்களை மாதிரி ஒரு அன்பு இல்லை. அந்த அன்பின் தேவன் தான் எனக்கு வேணும், அந்த ஆறுதலின் தேவன் தான் எனக்கு வேணும். உங்கள் தேவன் என்னுடைய தேவன், உம்முடைய ஜனம் என் ஜனம். அப்போ அவங்க அப்ஹில்லில் ஏறி வந்தாங்கன்னு இருக்கு. அப்போ அப்ஹில்னா அவங்க திரும்பி வரும்போது, கர்த்தரை ஏற்றுக்கொண்டு வரும்போது உயரத்திலே அவர்கள் வந்தார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான். மேலே ஏறி கஷ்டம்தான், மேலே ஏறி வர்றது கஷ்டம்தான், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் மேலே ஏறி வந்தாங்க. ஏறி வரணும். ஆண்டவர் அப்படி தான் நம்மளை மலை மேல் ஏறி வந்தால் தான், சிலுவை என்ற ஒன்றை சந்தித்தால் தான் கிறிஸ்தவன் அங்கு பிறக்கிறான்.
அல்லேலூயா. எனவே கிறிஸ்தவம் பிறக்கிறதற்கு அடிப்படை சில பாடுகளோடு நாம் ஏறி வருகிற அனுபவங்கள். ஆனால் அங்கே வந்த பிறகு என்ன நடந்தது என்று சொல்லி நான் ரூத்தை பற்றி பேச விரும்பவில்லை. என்ன ஏன் அப்படின்னு சொன்னால், இவ ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறா. ரூத் 1ஆவது அதிகாரம் 21ஆம் வசனத்தில் வாசிக்கும்போது, நான் நிறைவுள்ளவளாய் போனேன், கர்த்தர் என்னை வெறுமையாய் திரும்பி வர பண்ணினார். கர்த்தர் என்னை சிறுமைப்படுத்தி சர்வ வல்லவர் என்னை கிளேசப்படுத்துகையில் நீங்கள் என்னை நகோமி என்று என்பானேன் என்றார். நகோமி என்றால் பிளசன்ட், ரொம்ப இனிமையான ஒரு தீன் அர்த்தம், ரொம்ப இனிமையான அர்த்தம். ஆனால் இந்த எனக்கு தெரிஞ்சு யாராவது பிச்சை எடுக்கிறவங்கள்ட்ட போய் அவங்க பேர் கேளுங்க, அவங்க இப்போ அந்த அம்மா சொல்லும், உன் பேர் என்னம்மா அப்படின்னா லக்ஷ்மின்னும். ரொம்ப இருமிக்கிட்டே இருப்பான். டே உன் பேர் என்ன அப்படின்னு கேட்டால் ஆரோக்கியசாமின்னுமா. இந்த பேருக்கும் அவங்களுக்கு என்ன இருக்காது, சம்பந்தம் இருக்காது. அது மாதிரி ப்ளசன்ட், அவங்க அம்மா அப்பாலாம் நல்ல பேர் தான் வச்சோம், ரொம்ப இனிமையாக இருப்பா அப்படின்னு. ஆனால் வாழ்க்கை முழுசும் துன்பம், வாழ்க்கை முழுசும் துன்பம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அப்படிப்பட்ட தள்ளப்பட்ட நிலைமையில் இருந்த ஒருத்தி ஏன் திரும்பி கர்த்தர்ட்ட திரும்பி வரணும்? அவர் சொல்கிற அந்த காரியம் நம்ம பைபிளில் படிக்கும்போது அதனுடைய டென்ஸ் அல்லது அதனுடைய அர்த்தம், அதனுடைய மூல மொழிகளில் எப்படி இருக்குன்னா, கர்த்தர் என்னை சிறுமைப்படுத்தி சர்வ வல்லவர் என்னை உணர பண்ணினார். கிளேசப்படத்தில் என்னை என்ன பண்ணார்? நான் என்ன தப்பு பண்ணினேன்னு என்னை என்ன பண்ணார்? உணர பண்ணினார். அவர் என்னை அடித்தார், அவரே என் காயங்களை கட்டுவார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறாங்க? நல்லா கை தட்டி ஆமேன்னு சொல்கிறாங்க. அவர் என்னை காயப்படுத்தி என் காயங்களை குணமாக்குகிறார். அவர் என்னை அடித்தாலும் நான் அவர்கிட்ட தான் என்ன பண்ணுவேன்? திரும்ப. அதுதான் அங்கே இருக்கு. அப்போ நம்ம நேரடியாக படிக்கும்போது அது தெரியாது. மூல மொழியில் அவர் ஏம்மா இவ்வளோ கிளேசப்படுத்தினார், இவ்வளோ தினர். ஒருத்தி ஓர்பால் அங்கே போனால் உன் மருமக அங்கே தான் இருக்கிறா, ரெண்டு பேரும் உன் மேலே இவ்வளோ அன்பாக இருக்கிறாங்க, மருமகெல்லாம் அன்பாக இருக்கிறாங்க, அந்த ஊர் உன்னை ஏற்றுக்குச்சு, இப்போ புதுசாக போகிற, ரொம்ப வருஷம் ஆச்சு, நீ யாருன்னே தெரியாது, இப்போ அந்த இடத்துக்கு நீ போகிற. 1000 இருந்தாலும் 1000 எனக்கு வாழ்கிறதுக்கு ஒரு வாழ்க்கை இங்கே இருந்தாலும் இயேசுவோடு இல்லாத வாழ்க்கை ஒரு வாழ்க்கை அல்ல. இயேசுவோடு கூட வாழ்கிற வாழ்க்கைக்கு எதையும் நான் இழப்பேன். அதுதான் நான் கொள்கை. ஒரு குடும்பத்தில் ஒரு பெரிய ஆசீர்வாதம் வரணும்னா நம்ம எல்லாத்தையும் இழந்து வர வேண்டியது தான் சீஷத்துவம். அப்பொழுது யார் என்ன குறித்து பேசினாலும், இன்னைக்கு சபையை விட்டு போனவர்களுடைய பிரச்சனை என்னன்னா, நான் வந்தா அண்ணன் ஏதாவது சொல்லுவாங்களா? ஏங்க யாருங்க எனக்குன்னா பைத்தியமா? ஏன் நீ திரும்பி வந்த? உன் மூஞ்சியும் ஓரகட்டையும் பாரு, நீ ஏன் திரும்பி வந்த போ அப்படின்னு என்னைக்காவது யார்ட்டையா சொல்லியிருக்கானா? இல்லை அக்கா அவங்க திருப்பிக்குவாங்களா? இந்த சபை வேணான்னு சொல்லுமா? வாங்க வாங்க, திரும்பி வந்த வரைக்கும் சந்தோஷம். நீங்கள் கெட்டு போகாமல் திரும்பி கத்தட்ட வந்தது சந்தோஷம். எல்லாம் இயேசுக்கு திருச்சபை ஒரு தகப்பன் வீடு. எல்லாம் இயேசுக்கு திருச்சபை என்னது? ஒரு தகப்பன் வீடு. நீங்கள் போனாலும் நீங்கள் வாங்க, நீங்கள் எந்த நிலைமையில் வந்தாலும் உங்களை நாங்கள் என்ன பண்ணுறோம்? ஏற்றுக்கொள்ளுகிறோம். அப்படி என்னை ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு இடம் இருக்கிறது என்ற ஞானம் அது வேணும். அப்படி திரும்பி எப்படி வருவேன்? ஏன் பெரிய ராசாத்தியா நீ? கொஞ்சம் வெக்கத்தை விட்டு வர வேண்டியதுதான். நீ என்ன பெரிய ஆளா நீ? கர்த்தருடைய சமூகத்தில் வர்றதுக்கு சிறுமைப்படுத்தினார். சுவாசனம் சிறுமைப்படுத்தினார். அப்படி சிறுமைப்படுத்தும் போதாவது உணர்ந்து வரணும்ல. பேதுருவுக்கும் யூதாசுக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னா, ஒருத்தவன் தன்னுடைய காசுகளை தூக்கி என்ன பண்ணான்? போட்டுட்டான். ஆனால் இயேசு விடத்தில் என்ன பண்ணலை? திரும்பி வரல. ஒருத்தவன் இயேசுவை பார்த்து என்ன பண்ண? இயேசு அவனை பார்த்து அழுதான், அவனும் அழுதான். ஆனால் இயேசுவனிடத்தில் திரும்பி வந்தான். அப்ப இந்த பெத்லகேம் என்பது தேவனுடைய வீடு, அப்பத்தினுடைய வீடு, சபை அப்பத்தினுடைய வீடு. இது குடும்பம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எங்க போனாலும் விருந்தாளி தான், ஆனா இது குடும்பம், கர்த்தருடைய குடும்பம். அப்ப கர்த்தருடைய குடும்பத்துக்கு வர்றதுக்கு எனக்கு என்ன இருக்கு? தேவன் என்னை கிளேசப்படுத்திருக்கட்டும், நான் இன்னைக்கு தாழ்ந்து போயிட்டு நல்லா இருந்தா போகணும்.
நீ ரொம்ப கேவலமான நிலைமையில கடைசி நிமிஷத்துல வந்தாலும் உன்னை ஏற்றுக்கொள்கிற ஒரு இடம் இருக்கு. அதற்கு பேர் பெத்லகேம், அதற்கு பேர் அப்பத்தின் வீடு, அதற்கு பேர் கர்த்தருடைய சபை. ஆமென், அல்லேலூயா. என்ன அழகான அந்த வார்த்தை தெரியுமா? சர்வ வல்லவர் என்னை கிளேசப்படுத்திருக்கையில் நீங்கள் என்னை, அவர் என்னை ரொம்ப தாழ்த்தும் போது நான் என் நகோமின் கூட கூப்பிடாதீங்க, என்னையாவது கூப்பிடுங்கப்பா. இங்கே என்ன நகோமின் கூப்பிட்றது கூட நான் என்ன பண்ணலை, என் பேரை நீங்கள் சொல்கிறதுக்கு அதை கூட நான் கேட்குற அளவு இல்லை, நான் தாழ்த்தி வரேன்றா. இப்படி படித்து பார்ப்போமே பைபிளை. எப்பொழுதும் இப்படி படிக்கிறது பதிலாக நான் இன்னும் என்ன பண்ணுறேன், நீ என்ன வேணான்னு சொல்லு. உங்களை பாஸ்டர்னு கூப்பிடணுமா, ரெவரன்னு கூப்பிடணுமா, என்ன டேயின்னு மட்டும் கூப்பிடாத தம்பி, எதை வேணான்னு கூப்பிட்டுக்கோ. நான் சொன்னேன், நான் ரெவரன், நீங்கள் பெரிய ரெவரண்டா, உங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னு. எனக்கு எதுவும் தெரியாது, எவரா கொடுத்துட்டு ஏதோ டாக்டர் பண்ணால் அது இதுன்னு என்ன பண்ணிட்டாங்க, கொடுத்துட்டாங்க. நானும் தெரியாமல் ரெவரன் டாக்டர்னு என்ன பண்ணிட்டேன், ஆரம்பத்தில் போட்டேன். இப்போல்லாம் நீ எங்கள் சபையில் வந்து பாரு, யாரும் என்னை என்ன பண்ணுறதில்ல, பாஸ்டர்னு கூட சொல்கிறதில்ல. நான் யார் தான், அண்ணன் தான். என்னை யார் வேணாலும் எவ்வளோ வேணாலும் கீழ்த்தரமாக நினச்சிக்குங்க, அதை கூப்பிடுங்க, டோயின்னு கூட கூப்பிடுங்க, அதெல்லாம் எனக்கு என்ன இருக்குது. நான் இன்னும் தாழ்ந்து போக. தாவீது சொல்கிறான், சீமை தூசித்தா தூசிக்கட்டும், தேவன் என்ன இதை பார்த்து என்ன உயர்த்துவார். அல்லேலூயா. அந்த மீனிங் அது. நீ கர்த்தருடைய சமூகத்தில் வரும்போது இன்னும் தாழ்த்தி, அவருடைய ஊருக்குள்ளே வரும்போது, உறவுகளுக்குள்ளே வரும்போது தாழ்த்தி வாங்க. கர்த்தர் உங்களை தாழ்த்துகிறவங்களை கர்த்தர் உயர்த்துவார். அல்லேலூயா. கனி உள்ள கிளைகள் எப்பொழுதும் தாழ்ந்தே இருக்கும். கனி இல்லாத கிளைகள் தான் விரைச்சிக்கிட்டு மேலே நிற்கும். அப்போ அது தாழ்ந்து தன்னை தாழ்த்தி தான் உள்ள வராது. நம்முடைய ஜனங்கள் பாருங்க, என்னாமும் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பி என் முகத்தை தேடி வந்தால் அவங்க தேசத்தை. அப்ப தேவன் சொன்ன அந்த வசனம் எங்க முதல்ல நிறைவேற்கு தெரியுமா? இங்க நகோமி கிட்ட நிறைவேறிருக்கு. ஆமென். எத்தனை பேருக்கு புரிஞ்சிச்சு? அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அப்ப வரும்போது தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். பாருங்க, ஏசாயா 54வது அதிகாரம் 5ஆம் வசனத்திலிருந்து ஆண்டவர் சொல்றாரு. 54ஆம் அதிகாரம் ஏசாயா 54 5லிருந்து 8 வரைக்கும் ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, உன் சிருஷ்டிகரே உன் நாயகர் இல்லையா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சேனைகளின் கர்த்தர் என்பது அவருடைய நாம். இஸ்ரவேலின் பரிசுத்தர் உன் மீட்பர். அவர் சர்வ பூமியின் தேவன் எனப்படுவார். கைவிடப்பட்டு மனம் நொந்தவளான ஸ்திரீயைப் போலவும் இளம் பிராயத்தில் விவாகம் செய்து தள்ளப்பட்ட மனைவியைப் போலும் இருக்கிற உன்னை கர்த்தர் அழைத்தார் என்று உன் தேவன் சொல்லுகிறார். நீ தாழ்த்தி வரும்போது, நீ எந்த நிலைமையில் இருந்தாலும் மனம் நொந்து போய் வந்திருக்கிற உன்னை பார்த்து கர்த்தர் சொல்றார். மனம் நொந்து போயிருக்கிற உன்னை பார்த்து சொல்றார். தள்ளப்பட்டவளாய் வாழ்கிற உன்னை பார்த்து சொல்றார். விவாகம் செய்து தள்ளப்பட்ட மனைவி. ஒன்று கல்யாணம் பண்ணி புருஷனோடு இருக்கணும், இல்லைன்னா என்ன பண்ணணும், விதையாவாக கூட இருக்கலாம். இந்த 2 கட்டம் வாழ்க்கை தான் தினம் தினம் அவமானமும் வேதனையும் நிறைந்த வாழ்க்கை. அல்லேலூயா. ஒன்று வாழணும், இல்லைன்னா இறந்துருக்கணும். இது 2 கட்டம் இடையில் வரும்போது மனம் நொந்து போகும். தினம் தினம் உள்ளம் உடைந்து போகும். இன்னுமா போகல அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்குமோ பெரிய தப்பு பண்ண மாதிரி. அதுவும் ஸ்திரீகளை பார்த்து தான் கேட்பாங்க. அவன் எவ்வளோ தப்பு பண்ணிடுமா, அவனை கேட்க மாட்டாங்க, ஸ்திரீகளை பார்த்து தான் கேட்பாங்க. மனம் நொந்து போயிட்டோமா நீ. அப்படியே ஆண்டவர் அதை சொல்றார். இம்மை பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்து கொள்ளுவேன். இன்னைக்கு இந்த கிறிஸ்மஸ், கிறிஸ்துவின் பிறந்த நாளில் ஆண்டவர் சொல்கிறது என்ன தெரியுமா? ஒரு இமை பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனால் இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிக்க போகிறேன். என் உருக்கமான இரக்கங்களால் உன்னை நான் சேர்த்து கொள்வேன். ஆமென். கொஞ்ச நாள் பாடுபட்டுட்ட, அற்ப காலம் மூண்ட கோபம், அற்ப காலம் மூண்ட ஒரு கோபம், ஒரு சின்ன ஒரு கோபமாக நீ செஞ்ச ஏதோ தவறு, நீ செஞ்சது ஏதோ ஒன்று எனக்கு பிடிக்கல. ஆண்டவர் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஒளி விலகிடுச்சு. அவர் ஒன்றும் தண்டிக்கிற தேவன் அல்ல. ஒளி விலகிடுச்சு, இருள் உள்ள வந்துடுச்சு.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்படி சொல்லுவோம். நம்ம எப்படி சொல்லுவோம்னா, மோசே தேவனை நோக்கி முன்னேறி முன்னேறி அவன் முகம் பிரகாசித்தது. லூசிஃபர் தேவனை விட்டு பின்வாங்கி பின்வாங்கி அவன் பிசாசு ஆயிட்டான். தேவன் அங்கே தான் இருக்கிறார், கர்த்தர் அதே இடத்துல தான் இருக்கிறாரு, அவர் எங்கேயும் போகல. நீ அவரை நோக்கி முன்னேறினா பிரகாசமா இருப்ப, பின்னாடினா பிசாசா போயிடுவ. இதுதான் அடிப்படை. ஒரு இமை பொழுது உன்னை கைவிட்டேன், அற்ப காலம் உண்ட கோபத்தினால் நான் விட்டேன், ஆனால் என் முகத்தை இமை பொழுது உனக்கு மறைத்தேன். ஆனால் இப்போ சொல்றாரு, ஆனாலும் நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் என்று கர்த்தராகிய உன் மீட்பர் சொல்லுகிறார். இந்த மீட்பர் வந்த வழி தெரியுமா? இந்த மீட்பர், உன் மீட்பர் யார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். ஆனால் அந்த வசனத்தை வாசித்து நம்ம முடிக்க போகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரூத் 4வது அதிகாரம் 13ஆம் வசனத்திலிருந்து 17ஆம் வசனம் வரை வாசிக்கும் போது, ரூத் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலிருந்து 17ஆம் வசனம் வரை. போவாஸ் எடுத்துட்டீங்க, ரூத் எடுத்துட்டீங்களா? ரொம்ப அழகான ஒரு காரியம். ஆரம்பம் அற்பமாக இருக்கலாம், ஆனால் அவன் முடிவு சம்பூர்ணமாக இருக்கும். அல்லேலூயா. அது நம்ம நினைக்கணும்ல. அந்த சொல்றார், போவாஸ் ரூத்தை விவாகம் பண்ண. ரூத்தை விவாகம் பண்ணனால யார் ஆஸ்வதிக்கப்பட்டது? எந்த வம்சம் தான் விளங்குனுச்சு? அது ரொம்ப முக்கியம் இல்லை, நல்லா கவனிங்க. எந்த வம்சம் விளங்குனுச்சு? மோவாப்பியரா? மோவாப்பினுடைய ரூத் வம்சமா? யாருடைய வம்சம் விளங்குனுச்சு? அந்த தாவீது எங்கே தான் வந்தான்? இந்த போவாஸ்ல தான் வந்தான். அல்லேலூயா. இந்த போவாஸ்ல தான் வந்தான். காடுங்க, ஆண்டவர் அவருக்கு பயப்படுகிறவள 1000 தலைமுறை மட்டும் ஆசீர்வதிக்கிறவர். இன்னைக்கு நீங்க பெறுகிற ஆசீர்வாதம் தலைமுறை தலைமுறையாக இருக்க போகிறதுன்னு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நல்லா கைதட்டி ஆமேன்னு சொல்லுங்க. எத்தனைக்கு ஸ்தோத்திரம். எவ்வளோ பியூட்டிஃபுல். நல்லா கவனிங்க. என்றைக்குமே ஒரு யுத்தம் நடந்து கொண்டு இருக்கிறது. அந்த யுத்தத்தை பற்றி பின்னாடி சொல்கிறேன். போவாஸ் ரூத்தை விவாகம் பண்ணினான். அவள் அவனுக்கு மனைவியானாள். அவன் அவளிடத்தில் பிரவேசித்த போது அவள் கற்பம் தரித்து ஒரு ஆண் பிள்ளையை பெற கர்த்தர் அனுக்கிரகம் பண்ணினார். அப்பொழுது ஸ்திரீகள் நகோமியை பார்த்து, சுதந்திரவாளி அற்று போகாதபடிக்கு இன்று உனக்கு தயை செய்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவன் பேர் இஸ்ரவேலிலே பிரபலமாக கடவது. அவன் உன் ஆத்துமாவுக்கு ஆறுதல் செய்கிறவனும் உன் முதிர் வயதிலே உன்னை ஆதரக்குமாய் இருக்க கடவன். உன்னை சிநேகித்து 7 குமாரரை பார்க்கிலும் உனக்கு அருமையாய் இருக்கிற உன் மருமகள் அவளை பெற்றாலே என்றார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதில் ஒரு சகோதரர், ஏன் மோவாப் 7 சந்ததி ஆனாலும் அவர்கள் என்ன பண்ணக்கூடாது? தேவனுடைய ஆலயத்துக்குள்ள பிரவேசிக்க கூடாது அப்படின்னு சொன்ன அந்த சந்ததியில் இன்றைக்கு தள்ளப்பட்ட சந்ததியாக இருந்த நம்மை ஆண்டவர் மோவாப்பிலிருந்து ஒருத்தியை கொண்டு வந்து தேவனோடு கூட இன்னைக்கு பரிசுத்தமான ராஜரீக ஆசாரிய சந்ததியில நினைத்து வைத்திருக்கிறார். ஒரு பெரிய சீக்கிரட் இருக்கு. அப்ப அவ பெற்றாலே 7 குமாரரை பார்த்து அவள் எவ்வளவு மேன்மையானவள். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய கரம் இப்பொழுது எப்பிராயிமை ஆசீர்வதிக்கிறது, மனாசையும் இல்லை. மூத்த குமாரர்கள் யூதர்கள் தான், ஆனாலும் கூட புறஜாதிகளான உங்கள் நடுவிலும் என் நடுவிலும் தான் ஆவியானவர் மகிமையாய் இறங்கி வந்து இன்றளவும் 2000 ஆண்டுகளாக ஆசீர்வதித்து கொண்டே வருகிறார். 2000 ஆண்டுகளாக அவர்கள் சிதறப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் உங்களையும் என்னையும் கர்த்தர் கூட்டி சேர்க்கிறார். அப்படி வரும்போது நகோமி யார் இப்போ அந்த பிள்ளை எடுத்து மடியில் வளர்க்கணும்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவ சொல்றா, நான் ரொம்ப கிளேசப்பட்டவ, நான் சிறுமைப்பட்டவ, நான் மாறான்னு சொல்லுங்க, என் பேரை என் வாழ்க்கையே கசந்து போயிடுச்சு, இனிமேல் எனக்கு வாழ்க்கையே இல்லை. இல்லை இல்லை, பெத்லகேமில் பிறந்தவரை போற்றி துதி மனமே அப்படின்னு நம்ம சொல்கிறோம். உனக்கு ஒரு வாழ்க்கை இருக்கு, உனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. நம்பிக்கை இழந்து தான் வந்த,
என் சரீரத்தில் எந்த ஒரு பலனும் இல்லைன்னு சொன்னேன், எனக்கு ஒரு இன்பம் உண்டாயிருக்குமோன்னு சொன்னேன். உன் வாய் நகைக்கும், உன் வாழ்க்கை இனிக்கும், உன் வாழ்க்கை அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாறும். அதை தான் நான் சொல்ல, மடியிலே வைத்து அதை வளர்க்கிற தாயானால். அயல் வீட்டுக்காரிகள் நகோமிக்கு ஒரு ஆண் பிள்ளை பிறந்தது என்று வாழ்த்தி அதற்கு ஓபேத் என்று பெயரிட்டார்கள். அவன் தாவீதின் தகப்பனாகிய ஈசாயின் தகப்பன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு சந்ததி உன்னை எதிர்த்து நிற்கிறது. அந்த சந்ததி எந்த காலத்திலும் உனக்கு விரோதமாய் நிற்கிறது. அமலேக்கு கர்த்தருக்கு விரோதமாய் எப்பொழுதும் பதிவிருந்து நமக்கு விரோதமாய் காரியங்கள் செய்து கொண்டே தான் இருக்கிறான். ஆனால் ஒரு நாள் வரும், நம்ம ரொம்ப எளிமையாக நினைப்பாங்க, எந்த சந்ததி ஜெயிக்கும் அப்படின்னு சொன்னால், ஓர்பாலின் சந்ததி காற்றில் நல்ல ஒரு பெரிய நெட்டையாக இருக்கிற, அழகாக இருக்கிற, உயரமாக இருக்கிற ஒருத்தரை கல்யாணம் பண்ணிட்டேன், இவ போய் ஒரு வயசானவர் யாரையோ ஒருத்தரை அதை போய் கட்டிக்கிட்டா இவ வாழ்க்கையா ஏன் வாழ்க்கையா அப்படின்னு என்ன பண்ணிருக்கலாம், கம்பேரிட்டிவாக சொல்லலாம். ஒரு நாள் வரும், அந்த சந்ததியில் ஒரு கோலியாத் பிறந்தான். அந்த கோலியாத்தை ஜெயிக்கிறதற்கு ஒரு தாவீதை கர்த்தர் இங்கே ஆண் பிள்ளையாக கர்த்தர் சபையில் இருக்கிற ஒவ்வொருவரையும் வளர்க்கிறார். வெற்றியை உன் கையிலே கொடுக்கிற கர்த்தர் இன்றைக்கு உன் நடுவில் இருக்கிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் பெயரை சொல்லுகிறவனை அல்லாமல் இந்த உலகத்தை ஜெயிக்கிறவன் யார்? ஆமென். இன்றைக்கு உலகத்தை ஜெயிக்கிறவர்களாக, உன்னதமான தேவனுடைய பிள்ளைகளாக, அவருடைய ராஜரீக ஆசாரிய கோத்திரமாக, அவருடைய ஆலயத்தை கட்டுகிறவர்களாக. அல்லேலூயா. எனக்கு ரொம்ப ஆச்சரியம், இந்த சபை ஆரம்பித்த நாள்லேருந்து இன்னைய வரைக்கும் இருந்தாங்க, ஒரு 10 லட்சம் தர இந்த சபையை கட்டுங்க, இல்லை இது என் பேரை இங்கே வைங்க அப்படின்னு யாருமே சொன்னதில்லை. ஆனால் நாம் எல்லாருமே சேர்ந்து சபையை கட்டி இதன் ஆசாரியராய் ராஜாக்களாய் கர்த்தர் இந்த பெத்லகேமிலே நம்மை கொண்டு வந்து வைத்திருக்கிறார். இந்த அப்பத்தின் வீட்டிலே வந்திருக்கிற நீங்கள் பாக்கியவான்கள். எழுந்து நிற்போமா, எழுந்து நிற்போமா. ஆண்டவர் சொல்றாரு, உன் சிருஷ்டிகரே உன் நாயகர். அல்லேலூயா. ஏன் சபையில கொண்டு வந்தாரு? அவர் சொல்ற, எனக்கு ஒரு பிள்ளை பிறந்ததுன்னு. அல்லேலூயா. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். அது வசனம் நிறைவேறும். எனக்கு ஒரு பிள்ளை நாயகர். சர்வ வல்லமையுள்ள தேவன், சேனைகளின் கர்த்தர் என்பது அவருடைய நாமம். இஸ்ரவேலின் பரிசுத்தர், உன் மீட்பர். அவர் சர்வ பூமியின் தேவன் எனப்படுவார். ஆமென். பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. இன்னும் பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. சர்வத்தையும் படைத்தாண்ட சர்வ வல்லவா, சர்வத்தையும் படைத்தாண்ட சர்வ வல்லவா, இன்று தாழ்மையுடன் பசுந்தொட்டினில் படுத்திருக்கிறார். இன்று தாழ்மையுடன் பசுந்தொட்டினில் படுத்திருக்கிறார். பெற்றலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. இன்னும் பெற்றலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன். நீ நித்திய தேவன், நீ பரிசுத்த தேவன், நீர் என்னுடைய நாயகர். அல்லேலூயா. கர்த்தர் ஆண்டவரே, மனம் நொந்து போன ஸ்திரீயை போல, கைவிடப்பட்டவளை போல இருந்த என்னை சேர்த்துக்கொண்டு இம்மை பொழுது கைவிட்டேன். ஆனாலும் நித்திய கிருபையோடு இரக்கங்களோடு உனக்கு இறங்குவேன் என்று சொல்லுகிற கர்த்தர் இன்றைக்கு இறங்கி, இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று எங்களை ஆசீர்வதித்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ராட்சதர்களை அழிக்க எங்களை வைத்திருக்கிறீர் ஆண்டவரே. சத்துருவின் சகல வல்லமையை மேற்கொள்ளுகிற அதிகாரத்தை எங்களுக்கும் எங்கள் பிள்ளைகளுக்கும் கொடுத்து நீங்கள் ஜெயித்ததினால் உங்களுக்கு எழுதுகிறேன் என்று சொல்லி உலகத்தில் இருக்கிற
இருக்கிறவர்களிலும் எங்களில் இருக்கிறவர் பெரியவர் என்கிற சத்தியத்தை விளங்க பண்ணி இயேசுவே எங்கள் நாயகர் என்று சொல்லி கர்த்தர் இந்த பெத்லகேமில் அழைத்து வைத்து இந்த அப்பத்தின் வீட்டிலே எங்களை கொண்டு வந்து அன்றாடம் எங்களை ஆண்டவரை பரிசுத்தமான ஜீவ பலியாய் அர்ப்பணித்து கர்த்தருடைய நாமம் இன்றைக்கு எங்கள் மூலமாய் மகிமைப்பட கர்த்தர் ஆண்டவரை எங்களை கர்த்தருக்கு மகிமையாய் தெரிந்து கொண்டு ஆசீர்வதிக்கிறபடியினாலே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மத்தியிலே பிரியமும் உண்டாவதாக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமை கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியம் நம் அனைவரோடும் உலகில் உள்ள எல்லா பரிசுத்தவான்களோடும் கர்த்தருடைய வருகை மட்டும் என்றென்றும் நிலைத்திருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விஷ் யூ ஆல் மேரி கிறிஸ்மஸ். உங்க எல்லாருக்கும் இயேசு கிறிஸ்துவின் பிறந்த நாள் வாழ்த்துக்கள்.